வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2025 ஆண்டு 12ஆம் மாதம் 20ஆம் தேதி. இன்றைக்கு சனிக்கிழமை. இன்றைய பொழுது எல்லோருக்கும் நற்பொழுதாக அமைய வேண்டும் என்று நாங்கள் இறைவனை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இன்று ஒரு குறள். இன்றைய குறள்: என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை சென்னையின்றி கொன்ற மகற்கு. நன்றியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வள்ளுவ பெருமாள் சொல்லுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதாவது எந்த அறத்தை மறந்தவர்களுக்கும் வாழ்வு உண்டு, எந்த அறத்தை மறந்தாலும் அவர்களுக்கு வாழ்வு உண்டு. ஆனால் செய்த உதவியை மறந்தவர்களுக்கு வாழ்வு வராது, வாழ்வில்லை. அவர்கள் கஷ்டப்படுவார்கள். அந்த அப்போ செய் நன்றி, அதான் சொல்வார்கள், உப்பிட்டவரை உள்ளவரை நினைன்னு சொல்லி. உப்பிட்டாலும் அவரை நாங்கள் நினைக்க வேண்டும். அந்த நன்றி கடனை நாங்கள் மறக்கக்கூடாது. உதவி செய்தவர்களை நாங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக வள்ளுவ பெருமாள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய அனர்த்த நிலவரங்கள் கண்டி மாவட்டங்கள், அங்கே பாரிய மழை வீழ்ச்சி இறங்கி இருக்குது, மழை பெய்து கொண்டு இருக்கிறது, அங்கே மண் சரிவுகள் நடைபெற்றிருக்கிறது. இப்போவும் அந்த அனர்த்தங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க சொல்லி அறிவிக்கப்படுகிறார்கள். கண்டி மாவட்டத்திலே உடுதும்புற என்ற இடத்திலே 500 மில்லிமீட்டர், கொஞ்சம் இல்லை, 500 மில்லிமீட்டர், 100 200 ரெண்டாலே முந்தி 100 ரெண்டாலே பயம். இப்போ 500 மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அங்கே மண் சரிவுகள் 2 இடங்களில் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதில் ஒரு இடத்திலே என்னென்னு சொன்னால் 2 வீடு சேதமடைஞ்சிருக்கு, 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதுவும் அந்த இடத்திலே அவர்கள் மண் சரிவு நடக்கும் என்று குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அவர்கள் தங்களுடைய வீட்டை பார்ப்பதற்காக, வீட்டை பார்த்திருக்கிறா, வந்தவர்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்காமல் அந்த வீட்டை பார்ப்பதற்கு போயிருக்கிறார்கள். அப்படி பார்க்க போன இடத்தான் அந்த மண் சரிவுக்குள்ள சிக்கி காயமடைந்திருக்கிறார்கள். அவை இப்போ வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சுகமாக மீண்டு வர நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்ளணும். அப்போ தயவு செய்து கொஞ்சம் வீடுகளை பார்க்குறதோ, காணியை பார்க்குறதோ, இடத்தை பார்க்குறேன்னு சொல்லி எல்லாம் போகாதீங்க. அத்தியாவசிய பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள். சும்மா தேவையில்லாமல் இன்றைக்கு அங்கே போட்டுருவோம், மாமாட்ட போட்டுருவோம், அம்மாட்ட போட்டுருவோம் என்று சொல்லி இப்போ விழிக்கிறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது மிகவும் நல்ல. ஒரு அத்தியாவசிய தேவைகளை மட்டும் செய்தால் அது நன்றாக இருக்கும். மற்றது அந்த புசல்லாவைன்னு சொல்கிற ஒரு இடத்துல 7 கடைகள் வெடித்திருக்கிறதா, 7 கடைகள் அப்படி தொடர்ந்து வெடித்திருக்கிறது. பாதைகளால் அங்கே ஒவ்வொரு பாதைகளும் உயரம், அங்கே மலைச்சரிவுகள், பாதைகளால் போவது மிகவும் கடினமாக இருக்கிறதாகவும், ஏன்னு சொன்னால் அந்த பாரிய மலைகள் தானே பாதை போகும். அந்த மலையிலிருந்து கல்லுகள் திடீரென்று உருண்டு விழுகிறதாகவும், கல்லுகள் விழுகிறதாகவும், மண் சரிவு ஏற்படுற அபாயம் இருப்பதாலும் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி, ஆகையினாலே அங்கே மக்கள் மிகவும் அவதானமாக செயல்படுங்கள். உங்கள் உயிர்கள் எங்களுக்கு பெறுமதியானவை. நீங்கள் உங்கள் உயிர்களை நீங்கள் காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றது நாங்கள் நேற்று ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். எங்களுக்கு முதலே தெரியும் 18ஆம் 19ஆம் தேதியில் விசேடமாக பாராளுமன்றம் கூட இருக்கிறதுன்னு சொல்லியும் எங்களுடைய இந்த அனர்த்தம் சம்பந்தமான நிவாரணங்களை மக்களுக்கு கொடுப்பதற்காக, அதாவது குறை நிரப்பு பிரேரணை ஒன்று உருவாக்கப்பட போகிறது, அங்கே செய்யப்பட போகிறது என்றெல்லாம் சொல்லி நாங்கள் பேச்சுக்கள் இருந்தது. அது நேற்று நடந்திருக்கிறது. 50,000 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 50,000 கோடி ஒதுக்கப்பட்டதுக்கு அங்கே பாராளுமன்றத்திலே அனுமதி கிடைத்திருக்கிறது. அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எங்களுடைய அரச கட்சியில் 159 ஆசனங்கள் இருப்பதாலே அது இன்றைக்கும் நிறைவேற்றப்படும். அவர்கள் செய்கிற நன்மை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு அதை ஒதுக்கி எங்களுடைய ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போது எங்களுடைய மக்களுக்கு இந்த 3 மாதத்துக்குள்ளே என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம், என்னென்ன நிவாரணங்கள் கொடுக்க போகிறோம், என்ன அபிவிருத்தி செய்ய போகிறோம் என்று எல்லாம் தனியாக அவர் பேசியிருக்கிறார் பாராளுமன்றத்தில். அதில் விசேடமாக சொல்லியிருக்கிறார் சொன்னால், இந்த 2027ஆம் ஆண்டில் மக்கள் ஒரு பாதுகாப்பற்ற இடங்களில் குடியிருக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள்
முடியாது. அவர்களை நாங்கள் சரியான ஒரு பாதுகாப்பான இடத்தில், அதுதான் முதலே சொல்லியிருந்தார், காணி இல்லாதவர்களுக்கு காணி வாங்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, அது 50 லட்சம் கொடுக்குறோன்னு முதலே எங்களுக்கு அந்த அறிவித்தல் தெரிந்த விடயம் நாங்கள் செய்தி ஊடாக அதை தெரிவித்திருந்தோம், பத்திரிகை ஊடாக, இணையதளங்கள் ஊடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்போ அதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஆகையினால இனி அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்ற அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால், பாதுகாப்பற்ற இடங்கள், வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு, வீடு கட்டுவதற்கு, அங்கே இவர்கள் இருப்பதற்குரிய பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா? இல்லை என்றால் அவுட். போக வேண்டியவர்களுக்கு காணி கொடுத்து, அவர்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து அவர்களை உண்மையிலே இப்படி ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு இருப்பது மிகவும் ஒரு பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகையினாலே பிரச்சனை இல்லை. சரி, இதுவரை அப்போ அடுத்தது எங்களுடைய இந்த தேன் தயாரிப்புன்னு சொல்கிறோம். தேன் விற்கிறார்கள் இப்பொழுது, அங்கங்கே தேன் விற்பார்கள். நீங்கள் போறீங்கன்னா அப்படி ஓமந்த பாதையால் யாழ்ப்பாணத்திலிருந்து ஓமந்த பாதைக்கு போனால் அங்கேயும் தேன் விற்பார்கள் வீதி வழியே. நகைச்சுவையாகவோ உண்மையாகவோ தெரியாது, நான் அந்த கேள்விப்பட்டபடியாக அந்த தந்தை எங்கேன்னு கேட்டால் தேன் செய்ய போட்டார் என்று சொல்வார்களாம். பிள்ளைகள் இப்படி சொல்கிறார்கள் என்னென்று சொல்லி முன்பொருக்காக கதைத்தவர்கள். நாங்கள் அதை பெருசாக நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இப்பொழுது குச்சவேரி பகுதியிலே தேன் செய்த ஒருவர், தேன் தயாரிப்புல ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாருங்கள், எதையெல்லாம் செய்கிறார்கள் என்று. தேனையும் செய்கிறார்கள், இனி பசு நெய்யையும் செய்வார்கள், எல்லாம் பாலை செய்வார்கள், எல்லாம் செய்ய வழிக்கிட்டு, எல்லாம் ரசாயனங்கள் எல்லாம் செயற்கையாக செய்ய வழிக்கிட்டு மனிதர்களை அழிக்கிற வேலை. இப்போ தேன் இவ்வளவு மருத்துவம் வாய்ந்த ஒரு புனிதமான ஒரு அற்புதமான மருந்து பொருள், அதை கூட இப்போ தயாரிக்க துவங்கி இருக்கிறார்கள். தயாரிக்க துவங்கி இப்போ பிடிபட்டு போனாச்சு. இப்போ பிடிபட்டு அதற்கு எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து இப்போ 80,000 ரூபா அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. அதோட 1175 லிட்டர் தேன் பாருங்க, கொஞ்சம் விலை 1175 லிட்டர்னா இவ்வளோ காசு. இது அதுவும் தேன் எடுக்கிற கஷ்டம். இப்போ தேன் பிரச்சனை 2000 3000 சொல்வார்கள், அப்படியெல்லாம் விற்கிறார்கள். ஆனால் தேனை பார்த்தால் மேலே அந்த தேனுக்கு மேலே வதையை வடிவாக போடுவார்கள். ஒரு வதையை எடுத்து புழிஞ்சு அதுக்குள்ள ஒவ்வொரு போத்தல்களையும் போட்டு நல்ல தேன் என்று சொல்வார்கள். அப்படி இப்படி எல்லாம் எதில் கலப்படம், எது சுத்தமாக செய்கிறது தெரியாத ஒரு அளவுக்கு எங்களுடைய காலம் போய்கொண்டிருக்கிறது. ரைட், அது பார்ப்போம். அப்போ 50,000 ரூபா, இப்போ அவருக்கு 80,000 ரூபா தண்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றது 1175 லிட்டர் தேன் தரமற்றது என்று சொல்லி அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதுக்கு பாவித்த அந்த கருவிகள் அனைத்தும் அரசு சொத்துடைமையில் ஆக்கப்பட்டிருக்கிறது. ரைட், அடுத்தது இந்த எங்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு, எங்களுடைய அனர்த்தத்தில் வீடுகள், கட்டில்கள், பாத்திரங்கள் அதையெல்லாம் இழந்திருப்பார்கள். பலர் இழந்திருந்தவர்களுக்கு 50,000 கொடுக்க சொல்லி இப்போ ஜனாதிபதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். 25,000 கொடுக்க வழிகிட்டதே பெரும் கஷ்டமாக இருக்குது. 25,000 படுற பாடு இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அப்போ அது அடுத்த காசு கொடுக்கப்படுகிறது. இந்த வீடு கட்டுறதுக்கு 50,000 கொடுக்கப்பட்டிருக்குது. மற்றது 3 மாதங்களுக்கு 50,000 ரூபா கொடுக்கப்படுகிற இடம் என்னென்னு சொன்னால், வாடகை வீட்டில் பல பேர் இருக்கிறோம். அந்த வாடகை கொடுக்குற தை மாசி பங்குனி வருடம் தை மாசி பங்குனிகளுக்கு 50,000 நிறைய சலுகைகளை மக்களுக்காக எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார். இந்த 25,000 கதை தான், 25,000 ரூபா கதை கூட இப்போ போய்கொண்டிருக்குது. அதுல 4,93,000 வீடுகள் இந்த 25,000 தகுதி பெற்றிருக்கிறார்களாம். இதுவரை நாடு பூராகவும் 4,93,000 பேர் வீடுகளுக்கு கொடுக்க சொல்லி அதுல 2,57,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி வெகு விரைவில் கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆகையினாலே மற்ற விவசாயிகளுக்கு எல்லாம் வரவேற்றிருக்கிறார்கள். இந்த நெல், சோளம், தானியம் பாதிக்கப்பட்டவர்கள், இந்த அனர்த்தத்தால் அழிந்தவர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 1,50,000 கொடுக்க சொல்லி, 1 ஹெக்டேருக்கு எங்களுக்கு சில பகுதிகள் ஏக்கர் கணக்கு பார்ப்பார்கள், இது 1 ஹெக்டேர். ஆகையினால மிளகாய், வெங்காயம், பப்பாசி, வாழைகள் எல்லாம் அழிந்தவர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 2 லட்சமும், மற்ற சிறுகை தொழில்கள் அவர்களுக்கு ஒரு 2.5 லட்சம் தொடக்கம் ஒரு 10 லட்சம். அவர்களுடைய அழிவை பொறுத்து, அவர்களுடைய அந்த பதிவை பொறுத்து, உறுதிப்படுத்தலை பொறுத்து தான் அது கொடுக்கப்படும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கும். திரசேரியில் காசு இருக்கிறது. உண்மையிலே இந்த ஜனாதிபதியினுடைய அரசாங்கத்தினால் கூடுதலாக காசுகள் எல்லாம் இருக்கு. அந்த அனுமதி பெற்றாச்சு திரசேரியிலிருந்து காசு இருக்கிறதுக்கு. ஆகையினால இனி
மிகவும் விரைவாகவும் மிகவும் அழகாகவும் அனைத்து நிவாரணப் பணிகளும் நடைபெறும். இவ்வாறான ஒரு ஜனாதிபதியை நாங்கள் கண்டது இல்லை என்றுதான் எல்லா மக்களும் இப்போ புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றது அல்லாட்டி உங்களுக்கு சிக்கல் இருக்காப்பா, அந்த உதவி செய்ய சிக்கலாக இருக்கு, இவ்வளவு எங்களுடைய அனுபவத்து உடைய ஒரு ஆள் இருக்கிறார், யார் இருக்கிறார், எங்களுடைய ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் சும்மா இருக்கிறார், இப்போ அவர் ஃப்ரீயாக இருக்கிறார். அவரை கூப்பிட்டீங்கன்னா அட்வைஸ் சொல்லுவார் தானே, அவர் செய்யுங்களேன், அவர் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லுவார் என்றெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர் ஒற்றை கதை. நேற்று பாராளுமன்றத்தில் எங்களுடைய பிரதமர் கவனியம்மா சொல்லியிருக்கிறா, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இந்த ஊழலோட இந்த லஞ்சங்கள் ஊழல்கள் முறைகேடுகள் இந்த காசடிச்சது இந்த விளையாட்டு காட்டின எல்லாரும் விளையாட்டு காட்டின எல்லாம் எங்களுக்கு ஒரு தேவையில்லையாப்பா. நாங்கள் ஒரு ஊழல் இல்லாத ஒரு முறைகேடுகள் செய்யாத ஒரு புனிதமானவர்கள். நாங்கள் எல்லாம் சரியாக செய்கிறோம். நாங்கள் செய்வோம் தானே எங்கட வெளியே, நீங்களே உங்களுக்கு அது என்ன நேரடியாக சொல்லாமல் பொதுவாக சொல்லியிருக்கிறா. ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் செய்வோம். உதவி செய்யாட்டியும் உபத்திரம் செய்யாமல் இருங்கோ. உதவி நீங்கள் செய்ய வேண்டாம், உபத்திரம் செய்யாமல் பேசாமல் எல்லாரும் அமைதியாக இருங்கொண்டு ஆரண்டு இல்லாமல் பொதுவாக சொல்லி பக்கண்டு கதையாமத்தியாச்சு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று கண்ணியம்மா பாராமன்றத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகையினால் இவ்வாறான நிவாரணங்கள் அனைத்தும் எங்களுக்கு சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்தும் சகல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அது நேர்மையாகவும் நிம்மதியாகவும் அவர்களுக்கு அது கிடைத்து அதை அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகையினால் நாங்கள் இதுவரை இந்த செய்திகளை கேட்டவர்களுக்கு நன்றி. மீண்டும் நாங்கள் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றியுடன் முருகன். வணக்கம்.